மகா சிவராத்திரி நாளில் இரவு முழுவதும் கண்விழிக்க முடியாதவர்கள் குறிப்பிட்ட ஒரு நேரத்தில் மட்டும் கண்விழித்து சிவபெருமானை வழிபடுவதால் மகா சிவராத்திரியில் விரதம் இருந்து கண்விழித்த பலனும் சிவனின் அருளும் நினைத்த காரியங்கள் வெற்றியும் கிடைக்கும். சிவபெருமானுக்குரிய மிக முக்கியமான வழிபாட்டு நாள் மகா சிவராத்திரி தினமாகும். ஒவ்வொரு ஆண்டும் மாசி மாதம் வரும் தேய்பிறை சதுர்த்தி தினத்தில் மகா சிவராத்திரி விழா கொண்டாடப்படுகிறது. சிவபெருமான் பார்வதி தேவியை திருமணம் செய்து கொண்ட நாளையே மகா சிவராத்திரி தினமாக கொண்டாடப்படுவதாக புராணங்கள் சொல்கின்றன. இந்த நாளில் சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் சிறப்பு பூஜைகள் நடத்தப்படுவது வழக்கம். அன்றைய தினம் மாலை துவங்கி இரவு முழுவதும் சிவபெருமானுக்கு 4 கால பூஜைகள் நடத்தப்படும். சிவபெருமானை காலத்தின் கடவுள் என்றும் குறிப்பிடுவது உண்டு. அதனால் சிவ வழிபாடு செய்வதற்கு நேரம் காலம் பார்க்க வேண்டியது கிடையாது. ராகு காலம், யமகண்டம் உள்ளிட்ட எந்த கெட்ட நேரங்களின் பாதிப்பும் சிவ வழிபாட்டை பாதிக்க முடியாது. மகா சிவராத்திரி பூஜைகள் என்பது மாலை 6 மணிக்கு துவங்கி மறுநாள் காலை 6:30 வரை நடைபெறும். மொத்தம் 4 கால பூஜைகள் நடத்தப்படும். ஒவ்வொரு கால பூஜையும் சுமார் 3 மணி நேரம் நடைபெறும். மகா சிவராத்திரி 4 கால பூஜைகளில் மிகவும் முக்கியமானது 3ஆம் கால பூஜை தான். இது நள்ளிரவு 12 மணிக்கு துவங்கி அதிகாலை 3 மணி வரை நடைபெறும். இந்த 3ஆம் காலத்தின் முதல் 50 நிமிடங்கள் மிக மிக முக்கியமானதாகும். இந்த நேரத்தில் செய்யப்படும் பூஜைக்கு நிசித கால பூஜை என்று பெயர். இதுதான் சிவபெருமானை வழிபடுவதற்கு மிக மிக ஏற்ற நல்ல நேரமாகும். இந்த ஆண்டு பிப்ரவரி 26ஆம் தேதி மகா சிவராத்திரி அமைந்துள்ளது. அன்றைய தினம் இரவு 12:09 முதல் 12:59 வரையிலான நேரத்தில் சிவனிடம் நீங்கள் என்ன வேண்டிக் கொண்டாலும் அது நடைபெறும். இரவு முழுவதும் கண்விழிக்க முடியாதவர்கள் இந்த 50 நிமிடங்கள் மட்டும் விழித்து சிவனை வழிபட்டால் நினைத்ததை நடத்தி கொடுப்பார் நம்பெருமான் ஈசன். மகா சிவராத்திரி பூஜையில் 3ஆம் கால பூஜை என்பது பார்வதி தேவி சிவபெருமானை வழிபட்ட காலமாகும். அந்த சமயத்தில் நாமும் வழிபட்டால் சிவபெருமானின் அருளும் பார்வதி தேவியின் அருளும் சேர்ந்து நமக்கு கிடைக்கும் என்பது நம்பிக்கை. மகா சிவராத்திரி விரதம் பிப்ரவரி 27ஆம் தேதி காலையில்தான் நிறைவடையும். அதனால் அன்று காலை 7 மணிக்கு பிறகு விரதத்தை நிறைவு செய்வதால் செல்வ வளமும் சிவபெருமானின் அருளும் கிடைக்கும். சிவபெருமானை அடைவதற்கு சரணாகதி ஒன்றே வழியாகும். அவரை முழுமையாக சரணடைபவர்கள் வாழ்வில் எல்லா வளங்களும் நலன்களும் பெற்று வெற்றி பெறுவர். சிவபெருமானை வழிபடுவதற்கு நிறைய சாஸ்திரங்கள் இருக்கின்றன. சிவாலயங்களில் வழிபடுவதற்கான முறைகளும் ஏராளமாக இருக்கின்றன. சிவன் கோவிலுக்கு சென்று முறையாக எப்படி எம்பெருமான் ஈசனை தரிசிக்கலாம் என்பதை இங்கு காணலாம். சிவன் கோயிலில் உள்ளே நுழைந்தவுடன் நமது கண்களில் பிரம்மாண்டமாக தெரியும் கோபுரம் ராஜகோபுரம் எனப்படும். அதனை தெய்வ வடிவமாக எண்ணி வணங்கிவிட்டுத்தான் கோவிலுள் நுழைய வேண்டும். கோவிலுக்கு வர முடியாதவர்கள் கூட தூரத்தில் இருந்தபடியே கோபுர தரிசனம் செய்வது இறைவனை வணங்குவதற்கு சமமாகும். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்பார்கள் முன்னோர்கள். சிவாலயங்களில் வணங்கும் பொழுது பலிபிடத்திற்கு அருகில்தான் வணங்க வேண்டும். அதன் அருகில் சென்று கீழே விழுந்து நமது உடலில் உள்ள காமம், கோபம், பேராசை, பற்று, அகங்காரம் ஆகியவற்றை அந்த இடத்தில் பலி கொடுத்துவிட்டு இறைவனை வணங்க செல்ல வேண்டும் என்பதற்காகவே இந்த பலிபீடம் அமைக்கப்பட்டுள்ளது. பெண்களாக இருந்தால் 2 கை, 2 கால், தலை ஆகிய 5 உறுப்புகள் தரையும் படும்படியான பஞ்சாக நமஸ்காரமும், ஆண்களாக இருந்தால் உடல் முழுவதும் தரையில் படும்படியான சாஷ்டாங்க நமஸ்காரமும் செய்ய வேண்டும். அதற்கு அடுத்து சிவனின் வாகனமான நந்தியின் மண்டபம் அமைந்துள்ளது. இவரை வணங்கி அனுமதி பெற்ற பின்பே சிவனை வணங்க செல்ல வேண்டும். சன்னதியில் முதலில் அருள்பாலிக்கும் முழுமுதற் கடவுளான விநாயகரை வணங்கி அவருக்கு முன் தோப்புக்கரணம் போட வேண்டும். அடுத்து மூலஸ்தானத்தில் உள்ள சிவபெருமானை ஒரே சிந்தனையுடன் வணங்க வேண்டும். பின் பிரகாரத்தில் உள்ள முருகன், அம்பிகை, துர்க்கை, தட்சிணாமூர்த்தி, பைரவர் ஆகியோரை வழிபட வேண்டும்.
கடைசியாக இறைவனை தரிசிக்க வரும் பக்தர்களின் கோரிக்கையை கணக்கெடுக்கும் சண்டிகேஸ்வரருக்கு முன் நின்று வந்தேன் வந்தேன் வந்தேன், இறைவனின் தரிசனம் கண்டேன் 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 என மெதுவாக கூறி இரு கைகளையும் மெதுவாக தட்டி நன்றி சொல்லி வெளியே வர வேண்டும். கோவிலை விட்டு வெளியே வரும்போது சிறிது நேரம் உட்கார்ந்து பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். பின் மறுபடியும் கொடிமரத்துக்கு அருகில் சென்று வடக்கு நோக்கி தலை வைத்து பெண்களாக இருந்தால் பஞ்சாங்க நமஸ்காரமும் ஆண்களாக இருந்தால் சாஷ்டாங்க நமஸ்காரமும் செய்துவிட்டு வெளியில் வர வேண்டும். எம்பெருமான் ஈசனை வழிபடும் சமயத்தில் ஓம் நம சிவாயா என்னும் மந்திரத்தை கூறி வழிபடுவது மிகவும் நன்மை பயக்கும். உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.